லைவ் வருது இல்ல, எதுவும் பிரச்சனை இல்ல, ஆடியோ பிரச்சனை இல்ல, செக் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணி தான் இருக்கு. முதலமைச்சரை சந்திச்சிருக்கீங்க இன்னைக்கு காலையில ஒரு உடல்நிலை மற்றும் பற்றி பேசப்பட்டா இல்ல அரசியல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறிது நாட்கள் இங்க பேக் கரெக்டா தானே இருக்கு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பூர்ண குணமடைந்து வந்திருக்கிறார். அவர்களை நலம் தம்பி கொஞ்சம் அமைதி அறிகிறார். அவருடைய உடல்நலம் பற்றி விசாரிப்பதற்காகத்தான் மரியாதை நிமித்தமாக தான் அவரை இன்றைக்கு நான் சந்தித்தேன் என்பதை தெரிவித்துள்ளேன். அதோடு கலைஞர் அவருடைய மூத்த குமாரர் முக முத்து அவருடைய மறைவை பற்றி நான் விசாரித்தேன். வேற என்ன சொல்லுங்க. அரசியல் நிமித்தமான ஏதாவது அரசியல் நிமித்தமாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. சார், நீங்க பாஜக காலையிலே சந்திச்சது வரை ஓகே, மறுபடியும் ஒரு முதலமைச்சர் நேரடியா வந்து சந்திக்கிறீங்க, அது வந்து அரசியல் பின்புலம் இதுல இருக்கு அப்படின்றத மரியாதை நிமித்தமாக அவருடைய உடல்நலம் பற்றிய விசாரிப்பதற்காக மட்டுமே இந்த சந்திப்பு நடைபெற்றது என்பதை தெரிவித்தது. பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து இன்னைக்கு வாக் அவுட் பண்ணியிருக்கீங்க. தேசிய இந்த முடிவு எட்டப்பட்டதா? நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் அனைத்திற்கும் காலையில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய அரசியல் ஆலோசகர் அத்தனைக்கும் பதிலளித்து விட்டார். உரிய பதிலை அளித்திருக்கார். எதிர்காலத்தில் திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அல்லது அது ஜெயலலிதா அவங்களுடைய முடிவுப்படி தீய சக்தி தான் பாக்குறீங்களா? எதிர்காலத்தில் அரசியலில் நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்ற நிலையில்தான் கடந்த கால வரலாறு. எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற போது எதுவும் நடக்கலாம். கூட்டணிக்கான சந்திப்பு கூட எடுத்துக்கலாம். உங்களுடைய யூகம். நீங்க தானே சார் சொன்னீங்க அரசியல் நண்பன் இல்ல, எதிரி இல்ல. அது நடந்துக்க எல்லாரோடையும் கூட்டணி அமைச்சிருக்காங்க, தேர்தல் இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, தோல்வி கண்டிருக்காங்க. அது நடைமுறையில் ஜனநாயகத்தில் நடந்து தானே இருக்குது. நீங்க பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறீங்க. எங்ககிட்ட பாஜக தலைவர்கள் தொடர்ச்சியா பேச முற்பட்டாங்க. பாஜக கூட்டணியிலிருந்து இதுவரை யாரும் இல்லை. உங்களுடைய மதிப்பு புரியாம அவமானப்படுத்தியதா பாக்குறீங்களா? அப்படிலாம் இல்ல. ஏன் இந்த கூட்டணி? எனக்கு ஒரு சுயமரியாதை இருக்கிறது. எனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்க அரசியலில் நான் மாண்புமிகு அம்மாவிடம் 25 காலம் நேரடி பார்வையில் பணியாற்றியிருக்கிறேன். அரசியல் ரீதியாக, கட்சி ரீதியாக அனைத்தும் எனக்கு தெரியும். இல்ல, இப்ப பாஜகவோட விலகியது வந்து உங்களுக்கு வருத்தமா இருக்கா, இல்லாட்டி சரியான முடிவு? இன்றைய கால சூழ்நிலையில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. எந்த வருத்தம் என்று சொன்னால், பார்லிமெண்டில் மக்களவையில் சமக்கரா சிக்ஷா நிதியுதவி பற்றி ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது மும்மொழி கொள்கை அந்த அரசு, தமிழக அரசு ஏற்கவில்லை. அதனால் தான் நாங்கள் அந்த வரியை நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கின்ற கல்வி அமைச்சருக்கு இருக்கிறது. ஜனநாயக நாட்டில் ஏற்படுவதில் அல்லது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நிதி ஒதுக்கீடு தான் காரணம். நீங்க பலமுறை சந்திக்க முயற்சி எடுத்தீங்க. இன்றைக்கு இருக்கின்ற கட்சிகளிலேயே மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஜனநாயக கடமையை செய்ய தவறியதில் அத்தனை பொருள் பற்றியும் நான் தினந்தோறும் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனா இப்போ சமீபத்துல இதுதானே கண்டன அறிக்கையா பார்க்க முடிஞ்சது. நிதி நீங்களா இல்ல, ரொம்ப நாள் பிரச்சனை மட்டும். மாநில சுயாட்சி, மாநிலத்துடைய பல்வேறு விஷயங்கள்ல முதலமைச்சர் கண்டனம் பண்ணிருக்காரு. அது குறித்து நீங்க சொன்னீங்களா? தொடர்ச்சியான தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நீங்க உறுதுணையாக? இல்ல, மக்களை பாதிக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மத்திய மாநில அரசை நான் கண்டித்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறேன். இதுதான் இன்றைய நிலைமை. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில வெளியேறி இருக்க முடிவு தொடர்ச்சியா தேர்தல் வரை நீடிக்குமா? அது அப்படி ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. தேர்தல் வரை இந்த முடிவு வந்து நீடிக்குமான்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. பின்னால பற்றி பாத்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நடைபெற்ற தேர்தல். அந்த தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி யாருடன் இருந்தார்? தேசிய அளவில் ஒரு ஜனநாயக ஒரு கூட்டணி அமைக்கின்றார். மாண்புமிகு பாரத பிரதமர் பக்கத்தில் உட்கார்ந்து அழைக்கிறார். ஒரு வாரம் போயிட்டாரு.
அந்த தேர்தல் தனித்தனி என்னங்க இப்போ வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க. வாழ்த்துக்கள். சரி, இப்போ திமுகவுடன் கூட்டணி வைப்பீங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாமா சார்? இல்ல அதை மறுத்துருவீங்களா? சுயமரியாதை அதிமுக பாஜக கூட்டணி விரும்பவில்லையா? தேங்க்யூ சார். கூட்டணி இல்லை சுயமரியாதையினால நம்ம வெளியே வந்து சொன்னீங்களா சார்? அதாவது நான் சொல்லாத கருத்துக்களை என் சிந்தையில் உதயாத கருத்துக்களை நீங்களா சொல்லிக்கிட்டு நீங்களா டிபேட்ல போய் கலந்துக்கிட்டு நீங்களா பேசிட்டு அதுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? சார், விஜயுடன் கூட்டணி நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். கூட்டணி இதுவரை